ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மினி விளாக்ல என்னன்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. தம்பி ஸ்கூல் விட்டு வந்தோடனே டீ போட்டு கொடுத்துட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். நைட்டு தான் பாத்திரத்தை எடுத்து வச்சேன். கவுத்தி வச்சிருந்தப்புறம் தண்ணியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பருப்பு அடை செய்கிறதுக்காக தான் இப்போ எல்லாம் எடுத்து நைட்டே ஊற வச்சோம்னா காலையில் அரைச்சிட்டு செஞ்சுக்கலாமேன்ற துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு எல்லாம் சேர்த்து 50 கிராம் தான். உளுந்து மட்டும்தான் அதில் பாதி போட்டிருக்கேன். அதே கப்புக்கு பச்சரிசியும் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 5-6 பல் பூண்டு, மிளகாய் வத்தல், பாதி கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்து, தேவையான அளவு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்தோம்னா பருப்படை வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக. டெய்லியுமே நம்ம வீட்டில் காலையிலேக்கு நைட்டுக்கு டிஃபன் வந்து இட்லி, தோசை தான். இன்றைக்கி தான் சரி பருப்படை செய்யலாமேன்னு செஞ்சுட்டேன். எப்போயும் இட்லி, தோசையை தவிர மாற்றி செஞ்சே கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி தான் பருப்படை செஞ்சுருக்கேன். பருப்படை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. தேங்காயெல்லாம் துருவி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு மினி விளாக்கில் பார்க்கலாம்.